உற்பத்தி குறைவு மற்றும் பண்டிகை கால தேவை காரணமாக பருப்பு வகைகள் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக பருப்பு வகைகள் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக துவரம் பருப்பு விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல சிறு பருப்பு, கடலை பருப்பு மற்றும் உளுத்தம் பருப்பு விலையும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக தமிழ்நாடு அனைத்து மளிகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. உற்பத்தி குறைந்தது மட்டுமில்லாமல் ஆன்லைன் வர்த்தகமும் பருப்பு வகைகள் விலை உயர காரணம் என தமிழ்நாடு அனைத்து மளிகை வியாபாரிகள் சங்க தலைவர் சொரூபன் தெரிவித்துள்ளார். விளைச்சல் குறைவு, தமிழ்நாட்டில் பருப்பு வகைகள் விளைச்சல் குறைவு. குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திராவில் இருந்து எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியிருக்கிறது. இந்த வருடம் விளைச்சல் 75% அடியோடு சரிவு. அது தவிர ஆன்லைன் வர்த்தகம் சேர்ந்து இந்த விலைவாசி உயர காரணமே ஆன்லைன் வர்த்தகம் தான். மத்திய நிதியமைச்சர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு 5000 டன் இறக்குமதியாகும் என்று சொன்னார்கள். மறுபடியும் 2000 டன் 7000 டன் மொத்தம் இறக்குமதியாகும் சொன்னார்கள். என்ன இறக்குமதியானாலும் தங்கம் ஆன்லைன் வர்த்தகத்தில் இருந்தாலும் இறங்கி இறங்கி ஏறும். ஆனால் பருப்பு வகைகள் ஏறிக்கொண்டே போகிறது. இந்த தீபாவளிக்குள் 1 கிலோ 250 ரூபாய் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.